ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு என்ன சமையல் பார்க்கலாம். ரவா கிச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில எண்ணெய் ஊத்திட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கூடயே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு பச்சை மிளகாய் ஒரு 4 போட்டுக்கோங்க காரத்துக்காக. நல்லா வதங்கட்டும். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கு அப்புறமேட்டு தக்காளி 2 ஆட் பண்ணிக்கலாங்க கட் பண்ணி. தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இது வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் இருந்தால் போதும். மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதில் பட்டை லவங்கம் நம்ம எதுவுமே சேர்க்கல. இந்த மட்டன் மசாலா சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். மட்டன் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமேட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 1/4 கிலோ ரவைக்கு ஒரு சொம்பு தண்ணி கரெக்டான அளவு. தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதித்ததுக்கு அப்புறமேட்டு ரவா போட்டு கிண்டிக்கலாம். நல்லா கலரி விட்டுட்டே வந்தோன்னா அது நல்லா அந்த தண்ணி எல்லாமே கிளியர் ஆகிடும். இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.